ஹாய் வெல்கம் டு vlogs of Sailu. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ரெசிபியை வந்து மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலி ஐ காட் த ரைட் ரெசிபி. ஸோ ஐ தாட் ஐல் ஷேர் இட் வித் யூ ஆல். இது வந்து என்னென்னா பாவ் பன் வீட்லேயே நம்ம எப்படி செய்யலாம் ஈஸியாக அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் குட் திங் இஸ் இட்ஸ் எக்லெஸ் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு. மில்க் 120 ml அண்ட் வாட்டர் 67 ml மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இல்லாமல் லைட்டாக வார்மாக இருக்கணும். இப்போது சுகர் வந்து 15 grams ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சுகர் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஈஸ்ட் வந்து 3 grams ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி 15 to 20 minutes போல் நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். ஸோ 20 minutesக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். 250 grams மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் அரவுண்ட் 4 grams ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இனிஷியலி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், பட் தென் நீங்கள் பிசைய அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆகி நல்லா ஸ்ட்ரெச்சியாக மாறும். கண்டிப்பாக வந்து மினிமம் 10 minutes ஆகுது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மாவை பிசைஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் இதில் என்ன அப்படின்னா சுகர் வந்து நான் 15 grams சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா 20 grams ஆஃப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாவை வந்து நீங்கள் பிசையறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோல்ட் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக க்ளூட்டன் நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு கையில் மாவை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இனிஷியலி மாவு ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குன்னு எக்ஸஸாக ஃப்ளார் ஆட் பண்ணாதீங்க. 10 minutes பிசைஞ்சதுக்கு அப்புறமா பட்டர் வந்து 15 grams ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆல்சோ யூ கேன் ஆட் லிட்டில் மோர் எக்ஸ்ட்ரா 20 grams வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நடுவில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிஷியலி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், பிசையறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டர் ஆட் பண்ண அப்புறமா அகெயின் வந்து ஒரு 5 minutes போல் நல்லா நீட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் நல்ல ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்ல ஸ்ட்ரெச்சியாகவும் இருக்கும். விச் மீன்ஸ் அந்த க்ளூட்டன் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா ஸ்ட்ரெச் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த தோவை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அகெயின் இதை வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண போகிறோம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் ட்ரை ஆகாமல் இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குறைஞ்சது 60 to 75 minutes வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளிங் ரேப் போட்டுக்கோங்க. இன்கேஸ் கிளிங் ரேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டவல் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. மினிமம் 60 to 75 minutes ரெஸ்ட் ஆகணும். நான் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 65 minutesக்கு அப்புறம் தான் வந்து எடுத்தேன். ஸோ எடுத்து பார்க்கும்போது நம்ம வச்ச மாவிலிருந்து டபுள் த சைஸ் வந்து நல்லா ரேஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து அதை லைட்டாக பஞ்ச் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அகெயின் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். ஸோ எந்த மாவும் மிஸ் பண்ணாமல் நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அகெயின் இதை வந்து ஒரு 2 to 3 minutes போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் போர்ஷன்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெய் பண்ணி பார்த்தீங்கன்னா 450 to 455 grams வரைக்கும் இருக்கும் ஹோல் அந்த ஃபுல் மாவோட வெயிட். ஸோ இதை வந்து 9 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ 9 ஈக்குவல் பார்ட்ஸ்னால் ஒரு ரவுண்டும் ஒரு பாலும் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு 50 grams இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிரெட் அண்ட் இந்த பன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து வெயிங் ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரிசல்ட் கிடைக்கும். வென் கம்பேர்ட் டு கேக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கப் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம். பட் தென் வெயிங் ஸ்கேலில் யூஸ் பண்ணி நீங்கள் பிரெட்டோ இல்லை பன்னோ பண்ணுறீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு யூஸ் வெயிங் ஸ்கேல். இப்போ நான் வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு பாலும் வந்து 50 grams இருக்கிற மாதிரி பிரிச்சுக்க போகிறேன். டோட்டலி பார்த்தீங்கன்னா 9 balls வரும். ஸோ எல்லாமே ஈக்குவல் சைஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ பேக்கிங் பேன் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 inch பேனும் யூஸ் பண்ணலாம், 9 inch பேனும் யூஸ் பண்ணலாம், 10 inch பேனும் யூஸ் பண்ணலாம். அண்ட் பர்ஃபெக்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8 or 9 தான். நீங்கள் 10 inch பேன் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கூட வந்து ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேனு. ஸோ அதனால மோஸ்ட்லி கோ ஃபார் 9 inch or 8 inch பேன். இப்போது நான் 9 balls வந்து பிரித்து வச்சுட்டேன். ஸோ இப்போ என்னோட பேக்கிங் பேன் எடுத்து ஆயில் ஒரு பட்டர் எது வேணுமோ அதை எடுத்து நல்லா நீங்கள் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணி சைடில் வச்சுட்டு இப்போது ஒரு பாலாக எடுத்து நம்ம ஷேப் பண்ணிக்க போகிறோம். ஷேப் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எல்லா மாவையும் டுவர்ட்ஸ் இன்சைட் வந்து புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிவிட்டு ஒரு கையில் மேலே வச்சு இன்னொரு கையில் அடியில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஷேப் கிடச்சிரும். அண்ட் மேலே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் வந்து பாவு வந்து சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி
9 பால்ஸ் மேக் பண்ணிவிட்டு அழகாக வந்து 4 சைடும் ஸ்பேஸ் விட்டு இந்த பேனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கொயர் பேனில் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம இதை ரெஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து 9 இன்ச் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பால்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது ஈக்குவல் ஸ்பேஸிங் விட்டு வச்சுருங்க. ஸோ அகெயின் இதை வந்து நம்ம 30 to 40 மினிட்ஸ் போல் கவர் பண்ணி ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கவர் பண்ணி ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த எல்லா பாலும் டபுள் த சைஸ் வந்து ரேஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கடையில் வாங்குற அந்த பாவு மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். இப்போ வந்து மேலே லைட்டாக வந்து மில்கை வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஷேட் வந்து அந்த டாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மில்கை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட்டட் அவனில் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம எக் வாஷ் பண்ணுறது வந்து இன்னும் நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் சின்ஸ் இது வந்து எக்லெஸ் ரெசிபிங்கிறனால நான் வந்து எக்கை வந்து மில்கோட ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேலே வந்து லைட்டாக ஒரு ஷைன் மாதிரி தெரியும். இப்போது ப்ரீ ஹீட்டட் அவனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. ஏன் நான் 30 to 35 மினிட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அவனுக்கும் பேக்கிங் டைம் டிஃபர் ஆகும். ஸோ மினிமம் 30 மினிட்ஸாவது பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பாவை எடுத்துட்டு மேலே வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 2 hours போலையாவது ரெஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அவன்லேருந்து எடுக்கும் போது மேலே வந்து லைட்டாக உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு 2 hours ரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா பாவு வந்து பயங்கர சாஃப்ட் ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம எடுத்த உடனே சர்வ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் மினிமம் 2 hours. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். பட் கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். நான் 15 grams ஆஃப் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் கொஞ்சம் ஸ்வீட்டர் சைட் வேணும்னா நீங்கள் 20 grams ஆஃப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் யூஸ் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் லிட்ரலி 4 times நான் மல்டிபிள் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி கடைசியாக எனக்கு வந்து பயங்கர சக்ஸஸான ரெசிபி. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.